ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தகப்பனுடைய ஆசீர்வாதம், பிதாக்களின் ஆசீர்வாதம் அல்லது பரம்பரை சொத்து. கடந்த வாரத்தில் நம்முடைய சுதந்திரத்தை குறித்து நாம் பார்த்தோம். நம்ம அப்பா அம்மா சம்பாதிச்சு வைக்கலை, ஆனால் நமக்காக ஒரு சொத்தை நம்மளை உருவாக்கினவர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மளை உருவாக்கினவர் நம்மளை வெறுமையாய் உருவாக்கலை. நமக்காக நாம் வாழ தேவையான எல்லாவற்றையும் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவனுடைய சுதந்திரத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். வேதம் சொல்லுகிறது, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மறுபடியும் சொல்றேன், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவனால் மட்டுமே தேவனுடைய சுதந்திரத்தில் என்னத்தை பங்கு பெற முடியும்? பங்கை அவன் அடைய முடியும். எபேசியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேதம் என்ன சொல்லுது? நாம் முன்குறிக்கப்பட்டு அவருடைய சுதந்திரமாகும்படி நாம் என்ன செய்யப்பட்டோம்? தெரிந்து கொள்ளப்பட்டோம். எபேசியர் 1:3 சொல்லுகிறது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படி, அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்துல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. 2வது, கிறிஸ்துவின் மூலமாய் நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? முன்குறிக்கப்பட்டிருக்கிறீங்க. எதற்காக? இந்த ஆசீர்வாதம் இவர்களுக்குத்தான், இந்த சுதந்திரம் இவர்களுக்குத்தான் என்று வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. நம்மை ஆசீர்வதித்திருக்கிறான். பிரைஸ் அல்லாஹ். நீங்க தொடர்ந்து கீழே வாசிக்கும் போது 9வது வசனம், இந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஒருவரால பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஒருவரால் இந்த ஆசீர்வாதத்தை கட்டி எழுப்பி விட முடியாது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில பகுதிகளை நம்மே கட்டி எழுப்பிடணும்னு முயற்சி பண்றோம். ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறோம். ஆனா நான் பார்க்கிற எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைகிறது. 9வது வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும். அப்ப பரலோகத்தில் இருக்கிற காரியமா இருந்தாலும் சரி, பூமியில் இருக்கிற காரியமா இருந்தாலும் சரி, சகலமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கா? இந்த வார்த்தை இருக்கா? யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யப்படுகிறீர்கள்? கூட கட்டப்பட வேண்டும் என்று. அப்போ இந்த வேலையை செய்கிறது யார் அப்படின்னா 2 பேர்.
நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்று சேரும் பொழுது நீங்க என்ன செய்யப்படுகிறீங்க? உங்க வாழ்க்கை கட்டப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதுவரையிலும் ஏன் என் வாழ்க்கை கட்டப்படாம இருக்கு அப்படின்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான், ஆசீர்வாதத்திற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் என்னை முன்குறித்து இருக்கிறார், எல்லாம் உண்மை. அப்ப ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது அப்படின்னா, நான் மட்டும் முயற்சி செய்கிறேன். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யப்படணும்? கூட கட்டப்பட வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவர் யார் அப்படின்னா கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. சங்கீதம் 16வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான் 16வது 5ல, கர்த்தர் என் சுதந்திரமும், கர்த்தர் என் சுதந்திரமும், என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். He is our resource. அவர்தான் என்னுடைய பங்கு. என்னுடைய எல்லா தேவைகளுக்கும், என்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும், என்னுடைய வாழ வைப்பதற்கு வேண்டிய எல்லாவற்றிற்கும் யார் தான் பங்குன்னு சொல்றான்? நீங்க தான் ஆண்டவரே. நீர்தான் என் சுதந்திரம். என் சுதந்திரம் உம்மிடத்தில் இருக்கிறது. இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு வேதம் சொல்லுகிறது, கொலேசியர் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல நீங்க வாசிக்குது அப்படின்னா, இந்த சுதந்திரத்தில் பங்கு அடைவதற்கு நம்மை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தகுதிப்படுத்தியிருக்கிறார். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம், ஒருவேளை கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கலாம். என்ன தெரிந்து கொண்டார் பாஸ்டர்? நானும் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்திற்கு வருகிறேன், எனக்கெல்லாம் இது நடக்குமா? நான் எல்லாம் இது தகுதியானவனா? எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வாரா? வேதம் சொல்லுது, எப்பா உன்னைய என்ன செய்திருக்கிறாரு? தகுதிப்படுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய அனைத்து தகுதிகளும் யாருக்குள்ள இருக்கு அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கு. நீ உன் தகுதியை பார்க்கல, உன்னுடைய தகுதியை நீ பயன்படுத்தல, உன்னுடைய தகுதியை நீ செயல்படுத்தல. ஏன் என்னால் அந்த சுதந்திரவாளியாக முடியவில்லை? வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களால் மட்டும்தான் அந்த சுதந்திரத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேதம் சொல்லுது, காட்டி கொடுத்துட்டேன். அந்த ஆசீர்வாதத்திற்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை முன்குறித்து உங்களை பிரிக்கிறாரு. உங்க குடும்பத்திலிருந்து உங்களை பிரித்து எடுத்து, நீ என் பிள்ளை, உனக்குன்னு நான் ஒரு வாழ்க்கை முறையை வைத்திருக்கிறேன், உனக்குன்னு ஒரு சுதந்திரத்தை நான் வைத்திருக்கிறேன், நீ அதை பெற்றுக்கொள். ஏன் என்னால் சுதந்திரவாளியாக முடியல? உபாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, நீங்க எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள், எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உங்க கையில நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இது முதல் அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அவனோடு யுத்தம் பண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில நான் உனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அந்த தேசத்தை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆனா நீ சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு. என்ன காரியம்? அவனோடு நீ யுத்தம்
யுத்தம் பண்ணு. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே இதுதான். ஆசீர்வாதம் இருக்கு, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை போய் தான் சுதந்திரிக்க சொன்னார். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? யோசுவா 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நீங்க என்ன செய்து கொள்ளுங்க? நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. மோசே உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்டு தேசத்தை நீ என்ன செய்வ? நீ பங்கிட்டு கொடுப்பாய். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாருங்க, யோசுவாட்ட சொல்றாரு, நீ பலங்கொண்டு நீ திடமனதாயிரு. மோசே உனக்கு சொன்னதை மட்டும் நீ நினைவு கூர்ந்து அந்த கற்பனைகளை விட்டு விடாத. நான் உன்னோடு இருப்பேன். அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன தேசத்தை நீ என்ன செய்வ? நீ சுதந்திரித்துக் கொள்ளுவ. ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய சொன்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறது வர அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிருப்பார் அப்படின்னா அந்த வார்த்தை கட்டாயம் நிறைவேறும். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். மறுபடியும் அந்த வார்த்தையை ரொம்ப நல்லா கவனிங்க. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். தேவனுடைய சுதந்திரத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது நிச்சயமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாரால் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலம் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப விரும்புகிறார். அவர்தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். அவர்தான் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். அவர் ஒருவரால மட்டும்தாங்க நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும். இன்றைக்கு இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை, இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை அது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, அது வெறுமையானதாக தான் இருக்கும். இன்னைக்கு அநேக நேரத்தில் நான் மறுபடியும் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இந்த வார்த்தையை விட்டு நீங்க விலகிடக்கூடாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏங்க கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். இந்த உலகத்தில் பிறக்கிற பிள்ளைகள் யாருமே ஆசீர்வாதத்தோடு பிறக்கல. பிறக்கும்போதே எல்லாத்தையும் கொண்டு வந்து பிறக்குதா? இல்லை. அவர்கள் பிறக்கிறார்கள், வளர்கிறார்கள். ஆனா அவனுடைய தகப்பனுடைய சுதந்திரம், அவனுடைய பிதாக்களுடைய சுதந்திரம் அவனை என்ன செய்கிறது? ஐஸ்வர்யவனாய் மாற்றுகிறது. நீங்க வேலை செய்யலாம், ஆனா அந்த வேலையில செய்ய வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுகிறீங்க. அது உங்களை ஒரு நாளும் ஐஸ்வர்யவனாய் மாற்றாது. லிசன், நீ வேலை செய்வது எதற்காக அப்படின்னா, உன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு, உன்னுடைய பிள்ளைகளை பராமரிப்பதற்கு,
உன்னுடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பதற்காக மட்டுமே நாம் வேலைகளை செய்கிறோம். வேலையில நீ மிச்சம் பண்ணி பங்களாவை என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. அப்ப எக்ஸஸா மணி வந்தா மட்டும்தான் உங்களால ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். லிசன், வேதம் சொல்லுகிறது, ஒருவனை ஐஸ்வர்யவன் ஆக்குவது யார் அப்படின்னா கர்த்தர். அவனால மட்டும்தான் ஒரு மனிதன் ஐஸ்வர்யவனை ஆக்க முடியும். காரணம், நம்மளுடைய ரிசோர்ஸ் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, இப்ப வாசிச்சோம்ல, என்ன வாசிச்சோம், நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெறுவார்கள். ஈவு எங்க இருந்து வருகிறது அப்படின்னா பரத்திலிருந்து வருகிறது. பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் எதையும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. பிரைஸ் அல்லாஹ். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 12வது வசனத்துல, பிரபுவாகிய ஒருவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பும்படி தூர தேசத்திற்கு புறப்பட்டு போகிறான். அவன் போகும்போது தன் ஊழியக்காரன் 10 பேரை அழைக்கிறான். இந்த 10 பேரை அழைத்து அவர்களிடத்துல 10 ராத்தலை கொடுக்கிறான். கொடுத்து, எப்பா நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு நீ என்ன செய், வியாபாரம் பண்ணு அப்படின்னு ஒவ்வொருத்தையும் கொடுத்துட்டு போறான். தேங்க்யூ லார்ட். அவன் ராஜ்யத்தை பெற்று திரும்பி வந்த பொழுது இப்ப அவன் என்ன செய்கிறான், தன்னிடத்தில் திரவியத்தை வாங்கியிருந்த அந்த ஊழியர்களை அழைக்கிறான். இப்ப அவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்த பணத்தை அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். Glory to God. முந்தினவன் வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய ராத்தலினால் நான் என்ன செய்தேன், 10 ராத்தல் ஆதாயம் எனக்கு கிடைத்தது அப்படிங்கிறான். அடுத்து 5 வாங்கினவனும் வந்து சொல்றான், 2 வாங்கினவனும் வந்து சொல்றான், எனக்கு 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது. அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால நான் உன்னை என்ன செய்வேன், அநேகத்தில் அதிகாரியாய் இருப்பேன். Glory to God. இன்னொருத்த வாரா, ஆண்டவரே நீர் கொடுத்த ராத்தல் அதை நான் ஒரு சீலையில கட்டி நான் பத்திரமா வைத்திருந்தேன். எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு நான் பயந்திருந்தேன். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு, பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாயின் சொல்லை கொண்டே உன்னை நான் என்ன செய்கிறேன், நியாயம் தீர்க்கிறேன். நல்ல கவனிங்க, இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிறது. அவன் சொல்ற வார்த்தையை கவனிச்சீங்களா, நீர் வைக்காததை எடுக்கிறவதும், அப்படி வசனிப்போடு சொல்றான். நீர் கொடுத்தத நான் எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கிற ஆண்டவரே, நீர் கேட்பீர் எனக்கு தெரியும், அது தொலைந்து போய்விடக் கூடாது என்று நான் கட்டி நான் மூட்டையை பண்ணி நான் என்ன செய்திருந்தேன், நான் வச்சிருக்கிறேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும்.
எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் என்பது glory to God. நீங்கள் அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். நீங்க பெருக்கத்தை பார்க்கணும் அப்படின்னா, நான் இப்படி சொல்றேன்ல, இந்த உலகத்துல வேலை செய்து யாராவது ஐஸ்வர்யவனா மாறி இருக்கிறானா? பிசினஸ், வியாபாரம் தான் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விருத்தி அடைய செய்யும். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாய் வேலை செய்கிறது இல்லைங்க. உண்மையாய் வேலை செய்கிறது இல்லை, உண்மையாய் உழைக்கிறதற்கு ஆள் இல்லை. அவனுடைய விருப்பம் எல்லாமே என்னன்னா ஒரே நாளில் ஐஸ்வர்யவனா மாறிடணும், ஓவர் நைட்ல பணக்காரனா மாறிடணும். அவன் என்னெல்லாம் அப்படிதான் இருக்கு. அவன் உழைக்கல, கஷ்டப்படல, பிரயாசப்படல. ஆனா அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா பணம் வேணும். நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய வாய்மொழி, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்களை நியாயம் தீர்க்கும். உங்க வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு அதிகாரம் இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. மரணமும் ஜீவனும் உன்னுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்படின்னா என்ன? நீ வாழணும்னு நினைச்சனா உன்னால வாழ முடியும், நீ சாகணும்னு நினைச்சனா உன்னால சாகவும் முடியும். ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். சாய்ஸ் உன்னுடையது, நீ எதை சூஸ் பண்ண போற? நான் உன்னை ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டேன். ஆசீர்வதிக்கப்பட்டவனால மட்டும்தான் என்னுடைய சுதந்திரத்தில் பங்கடைய முடியும். அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு தேவ ராஜ்யத்தில் நான் ஏதோ ஒன்று செய்யணும். கொஞ்சம் நல்ல கவனிங்க. ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. கர்த்தர் வார்த்தையை பேசுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. வெளிச்சம் சொல்லுங்க உண்டாயிற்று. 20வது வசனத்தில் வாசிங்க. பின்பும் தேவன் நீந்தும் ஜீவச்சந்துகளையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலையும் பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். இப்ப ஆண்டவர் தண்ணீர்கிட்ட பேசுறார். அடுத்த வசனம் சொல்லுது, தேவன் மகாமச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களும் சிறகு உள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். அது தேவன் நல்லது என்று கண்டார். வஞ்சர மீனை நல்லது என்று கண்டார், மத்தி மீனை நல்லது என்று கண்டார், மனிதனுக்கு இது ஆரோக்கியமானது என்று கண்டார். மனிதனையும் உண்டாக்கி அவனை மட்டும் வார்த்தையில உருவாக்கல, தன்னுடைய சாயலில் உருவாக்கி அவருக்குள் இருந்த ஜீவ சுவாசத்தையே அவனுக்குள் கொடுத்து. அப்படின்னா என்ன? அவரே அவனுக்குள்ள வந்துட்டார். 1:28 சொல்லுது, எப்பா இப்ப நான் உனக்குள்ள இருக்கிற, நீ பலுகி பெருகி நீ என்ன செய், இந்த பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி
சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் நீ என்ன செய்வாயாக, நீ ஆண்டு கொள்ளுவாயாக என்று அவனை ஆசீர்வதித்தான். அவனை ஆசீர்வதித்து, glory to God. கொஞ்சம் நல்ல கவனிங்க. தேவனால் உண்டாக்கப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்திற்குள் அவனை அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் அவனை வைக்கிறார். Glory to God. இப்ப இந்த தோட்டத்திற்குள்ள வந்த ஆதாம் பார்க்கிறான், சகல மிருகங்களையும் பார்க்கிறான், பறவைகளையும் பார்க்கிறான். காக்காக்கு பேர் வச்சது யாருங்க? காக்காவா? சிங்கத்துக்கு பேர் வச்சது யாரு? அதான். அங்க இருக்கிற ஒவ்வொரு மிருகத்தையும் ஆகாய பறவைகளுக்கும் யார் பேர் வைக்கிறது? படைச்சது இவனா? இல்லல்ல. ஆதாம் என்ன செய்கிறான்? Glory to God. 19 வசனம் நினைக்கிறேன். அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ சந்துக்கு ஆதாம் எந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. இப்ப ஆதாம் யானை அப்படின்னு சொன்னா, இப்ப ஆண்டவரும் ஆமாப்பா இது யானை அப்படின்னு ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேருக்கு புரியுது? இது சிங்கம்னு சொன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமாப்பா இது சிங்கம். நல்ல கவனிங்க. ஆதாம் என்ன பெயரை இட்டானோ அதே பெயரை யார் அங்கீகரிக்கிறது அப்படின்னா தேவன் அங்கீகரிக்கிறார். யாருடைய வார்த்தையில? சொல்லுங்க. ஒரு மனுஷனுடைய வார்த்தையே தேவன் என்ன செய்கிறார்? அப்படியே பரலோகம் ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆண்டவர் அதை மாற்றினாரா? அவன் கீழ்ப்படியாம அவன் தோட்டத்தை விட்டு மாற்றின உடனே பேரை மாத்தினாரா? இல்ல. இன்னைக்கு நம்ம ஈஸியா மாத்திருந்தோம். பாஸ்டர் எங்கடா கோச்சுக்கிடுறாரோ அப்படின்னு, பாஸ்டர் என் பொண்ணுக்கு ஒரு பேர் வைங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி, இந்த ஆளும் வேற வேலை இல்லாம ஒரு பேரை சொல்ல, அவர் அந்த பேரை வைக்க, இவங்க என்ன பண்றாங்க? இந்த பேர் நல்லா இல்ல, வேற பேரை வை. மாற்றுமா இல்லையா? உங்களுக்கு அதுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியல. கொஞ்சம் அது சப்ஜெக்ட் வேற. ரைட். ஆதாம் என்ன பெயரை இட்டானோ, glory to God, தேவன் அதை என்ன செய்தார் தெரியுமா? ஏற்றுக்கொண்டார். இப்ப நல்ல கவனிங்க. தோட்டத்திற்குள்ள மூன்றாவது நபர் வருகிறான். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்வமானது எப்படி இருந்ததா? தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை பார்த்து கேட்குது, நீங்க தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். தேவன் சொல்லாத ஒரு வார்த்தையே இப்ப இந்த அம்மா சொல்லுது. இப்ப சர்வ ஸ்திரீயை பார்த்து சொல்லுது, நீங்க சாகவே சாகதில்லை, இந்த கனியை நீங்க புசிக்கிற நாளில் உங்க கண்கள் திறக்கப்படும், உங்க கண்கள் திறக்கப்படும், நீங்க நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள். நீங்கள் உங்க கண்ணு திறக்கப்படும், நீங்க தேவனை போல இருப்பீங்க. இதை யார் அறிவார்? தேவன் அறிவார்.
அதனாலதான் அந்த கனியை நீங்க புசிக்க கூடாதுன்னு சொன்னார். ஹலோ, கொஞ்சம் நல்லா கவனிங்க. குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கு, ஆசீர்வாதமா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இப்ப இந்த குடும்பத்துல டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. தேவனுடைய சாயல்ல இருக்கிற நபர்களை பார்த்து அவன் சொல்லுகிறான், இன்னொரு சாயல் உங்களுக்கு வரும். அவர் உங்க மேல பொறாமை கொண்டுதான் உங்களை அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. லிசன், glory to God. நீங்க எப்போ தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், நீங்க எப்போ உங்க டைரக்ஷன் மாறுதோ, உங்களோடு கூட இருக்கிற நபர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நீ மாறும் பொழுது உன் ஆசீர்வாதத்தை நீ இழந்து விடுகிற. தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது வர தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு உட்பட்டதா இருந்தது. இப்போ அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்த உடனே இவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம், ஆசீர்வாதம் இல்லை, சாபத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். நான் சொல்லுவேன், உங்களுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்க யாருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வேண்டியதை நிர்ணயம் பண்ணுகிறது நீங்க தான். உங்க வாழ்க்கையை டிசைன் பண்றது நீங்க தான். நீங்க தான் வாழப் போகிறவர்கள். நம்ம இன்னைக்கு யாரு சொல்றத கேட்கிறோம்? நம்ம ஃப்ரெண்டு என்ன சொல்றானோ அதைத்தான் கேட்கிறோம். உங்களையும் என்ன செய்கிறான்? அவனுடைய அறிவில் அவள் நடத்துகிறான். வாழப் போகிறது யாருங்க? நீங்க. உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டியது நீங்க. உங்க குடும்பத்தை தீர்மானிக்க வேண்டியது நீங்க. மூன்றாவது மனுஷனை உள்ள கொண்டு வராத. உன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு, உன்னுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை மேம்படுத்துவதற்கு கர்த்தரை கேளு. உங்களுடைய மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்க. அதாவது உங்களுடைய மைண்ட் செட் சரியா இல்லைன்னா, ஒரு புவர் மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில எல்லாமே நெகட்டிவா தான் நடக்கும். உங்க மனநிலை சரியா இல்லை அப்படின்னா உங்க வாழ்க்கையில வெளிப்பிரகாரமாய் வருகிறது பாசிட்டிவா வராது. அது எப்படிதான் இருக்கும்? நெகட்டிவா தான் இருக்கும். Glory to God. அப்ப என்னுடைய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் என்னை ஆசீர்வாதத்திற்காக என்னை வைத்திருக்கிறார். அதெல்லாம் யாரு பாஸ்டர் செய்வா? அதுக்கெல்லாம் பணம் வேணும் பாஸ்டர். எதுக்கு? இட்லி மாவு அரைச்சி விற்கிறதுக்கு இந்த அம்மாவுக்கு 1 லட்சம் ரூபா பணம் வேணும். இட்லி மாவு விற்கிறவன் கார்ல வந்து இட்லி மாவு விற்கிறான். நம்ம ஆளுக்கு என்ன செய்யுது? மாவு ஆட்டதுக்கு கஷ்டம். அதை ஆட்டணும், அதை பேக் பண்ணணும், அதை கடையில கொண்டு போய் கொடுக்கணும். இதெல்லாம் யாரு செய்வா? இதெல்லாம் ஒரு வேலையா பாஸ்டர்? எது? மாவு அரைக்கிறது ஒரு வேலையா? நீ நினைச்சிட்டு இருக்கிற. இன்னைக்கு அந்த பிசினஸ் பண்றது யாரு? ஒரு பிஏ முடிச்சவன், ஒரு எம்ஏ முடிச்சவன் பிசினஸ் பண்றான். Glory to God. கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார்.
உன்னுடைய மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணு. 1 கொரிந்தியர் 3:21 எல்லாமே உங்களுடையது. ஆல் திங்ஸ் ஆர் யுவர்ஸ். எல்லாமே உங்களுடையது. எங்க இந்த உலகத்துல கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். நம்ம எவ்வளவு அழகா வாழ்றோம் இல்ல? காலையில எந்திக்கிறோம், 3 வேளைக்கு நல்லா சாப்பிடுறோம், சாயங்காலம் நல்லா தூங்குறோம், மறுபடியும் காலையில எந்திக்கிறோம். எவ்வளவு அழகான வாழ்க்கையை வாழ்றோம். நல்ல ஃப்ரீ காற்று. காற்றுக்கு யாராவது காசு கொடுக்குறீங்களா? இந்த பூமியில வாழுகிறதுக்கு காசு கொடுக்குறீங்களா? அப்ப கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாமே உங்களுடையதுதான். என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். இதுக்காக நான் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுதுங்க. உங்க இருதயத்தில் என்ன டெபாசிட் பண்ணியிருக்கிறீங்களோ அதுதான் வெளியே வரும். உங்க இருதயத்தில் உங்களால முடியாதுன்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் என்னால முடியாது செய்யறதுக்கு முன்னாடியே என்ன செய்யறோம்? நம்ம என்னால முடியாது பாஸ்டர். முடியாதுன்னா முடியாதுதான். அது எப்படி முடியும்? அவன் முடியாதுன்னு சொல்லுதான். இந்த அம்மா உட்கார்ந்து முழங்கால் போட்டு, ஆண்டவரே அதை எப்படியாவது முடிச்சு கொடுங்க ஆண்டவரே, எப்படியாவது. எப்படி முடியும்? அவன் தான் முடியாதுன்னு இருக்கிறான். மத்தேயு 12:34 வாசிங்க. Glory to God. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். ஹலோ, அப்ப உள்ள என்ன? நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன். மனுஷன் ஒரு ஆளு தான். அவன் நல்ல மனுஷனா இருக்கதும் கெட்ட மனுஷனா இருக்கதும் எதை பொறுத்து? அவன் இருதயத்துல என்ன இருக்கிறதோ அதை பொறுத்து. நல்ல எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நல்ல காரியத்தை செய்வான், அவன் நல்ல மனுஷன். கெட்ட எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அவன் கெட்ட காரியத்தை செய்வான், அவன் யாரு? கெட்ட மனுஷன். ரொம்ப சிம்பிள். ஆனா இந்த 2 பேரும் யாருக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஆளுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அப்ப உங்க இருதயத்துல என்ன டெபாசிட் பண்ணிருக்கிறீங்க? நானே ஒரு பாவியான மனுஷன், எங்க அப்பா சாவும்போது ஒன்னும் வச்சுட்டு போகல, என்னத்தை சம்பாதிச்சு வச்சாரு அவரு? இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறான். அதனாலதான் ஐயா உனக்காக கிறிஸ்து என்ன செய்திருக்கிறாரு? அவருடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரு. அவரால முடியாதுன்னு தெரிஞ்சுதான் உன்னைய உன் குடும்பத்திலிருந்து உன்னை பிரித்தெடுத்து உனக்காக நான் சொத்து வச்சிருக்கிறேன்ப்பா, உன்னை ஐஸ்வர்யவனாக்க, உன்னை நீதி உள்ளவனாக்க. Glory to God. நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த மைண்ட் செட்ல நீங்க வந்துருங்க. ஏங்க நீ ஏழையாவே இரு, கஞ்சிக்கே வழி இல்லாதவனா கூட இரு. ஆனா மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஐஸ்வர்யவான், நான் பணக்காரன், இன்னைக்கு சாப்பிடாம இருக்கேன், ஆனா நாளைக்கு நான் பிரியாணி சாப்பிடுவேன். நம்பு. எங்க இருந்தாவது காக்கா திருடி கொண்டு வரும். ஆனா ஒரு லெக் பீஸாவது கிடைக்குங்கிற நீ நம்பணும். எதை நம்பணும்? என்ன எதை நம்பணும்? உங்களுக்கு அந்த நம்பிக்கையும் வர மாட்டேங்குது. இனி எங்க பாஸ்டர் நான் பணம் ஐஸ்வர்யவன் ஆகி ஏன்னா என்ன நானே இப்போ லோன்னு அடைஞ்சு லோனை கட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீ ஐஸ்வர்யக்கப்பட்டவன் தான்.
உன் டைரக்ஷன் மாறினதுனால பிசாசு உன்னுடைய ஐஸ்வர்யத்தை அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் கையில் எடுத்துட்டான். உங்களுக்குள் இருந்த அதிகாரத்தை நீங்க அவன்கிட்ட கொடுத்துட்டு அவனுக்கு நீங்க அடிமைகளாய் இருக்கிறீங்க. யோபு பக்தனை குறித்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். அவன் தன் வாழ்க்கையில அவன் கம்ப்ளைண்டே பண்ணலங்க. யோபு 6:23 வாசிச்சீங்கன்னா, சத்துருவின் கைக்கு என்னை தப்புவியுங்கள், வல்லடிக்காரரின் கைக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு விடுங்கள் என்று நான் சொன்னது உண்டோ? என்னை விடுவீங்கன்னு என்னைக்காவது சொன்னா? இல்ல. Glory to God. என்னுடைய நாவினால நான் என்ன செய்யல? அக்கிரமம் செய்யல. ஒருவனும் என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு நாள் இருக்கு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் நியாயம், என் வாழ்க்கை, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய எதிர்காலம் எல்லாமே அவர் கரத்தில் இருக்கிறது. அவன் அதை பிலீவ் பண்ணாங்க, அதை நம்பினான். எத்தனை பேர் வந்து சொன்னான் தெரியுமா? நீ நீதிமான் தான்ப்பா, ஆனா ஏதாச்சும் ஒரு வழியில நீ என்ன பண்ணிருப்ப? நீ தப்பு பண்ணிருப்ப. எவனாவது சொல்றானா உன்னை பார்த்து? கூடவே இருக்கிறவன் சொல்றான். எல்லாத்தையும் கேட்டு அவன் என்ன செய்தான் தெரியுமா? வாய்மொழி உத்தரவு கொடுக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயை திறந்து பேசல. உங்க வாய் தான் இப்ப உங்களுக்கு பிரச்சனையே. உங்க ஆசீர்வாதத்தை தடை பண்ணுது உங்க வாய் தான். இந்த வீட்டுல உப்பு இருக்கா? இந்த வீட்டுல புளி இருக்கா? இந்த வீட்டுல என்னதான் இருக்கு? எதுதான் இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. நீ இருக்குது வரை ஒண்ணு இருக்காது. யார் சொல்ற வார்த்தை? என்னங்க, சமையல் பண்ணும்போது சொல்ற வார்த்தை இல்ல? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். வேதத்துல வாசிக்கும் போது அந்த வார்த்தைக்கு பவர்ஃபுல் வார்த்தைங்க. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க வேலையில பேசும் பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமான வசனத்தை எடுத்து நீங்க திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. ஆபிரகாம் கேட்கிறான், நீர் என்னத்தை என்ன ஆசீர்வதிச்சீரு? என்னத்தை நீர் ஆசீர்வதித்தீரு? எனக்கு நீ என்ன தருவே? நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன். அவன் சொல்றான், இது என்னுடைய ஆசீர்வாதமா இருக்குமோ? இருக்காது. அந்த 3வது வார்த்தை வசனத்துல அவன் சொல்றான் பாருங்களேன், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டுல பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான். உனக்கு பிறந்தானப்பா, அது சுதந்திரவாளி அல்ல. நீர் எனக்கு, அந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. Abraham said, behold to me, thou hast given no seed. எனக்கு நீர் எனக்கு நீர் ஒரு எந்த வித்தை எனக்கு தரலையே. Glory to God. எதனால உம்மை நான் அறிந்து கொள்ளுவேன்? எதனால நான் உம்மை அறிந்து கொள்ளுவேன்? தேவனை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, முதலாவது உங்க மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் செய்கிற, நான் இப்படி சொல்லட்டுமா, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாமே
ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் யாரை ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். வேதம் சொல்லுது, 8வது வசனம், ஆண்டவரே நான் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்பதை எதனால் அறிவேன்? என்கிட்ட இப்போ நோ சீடு, என்கிட்ட எதுவுமே இல்லை, அந்த சுதந்திரமே இல்லாம இருக்கிறேன்னு. எப்படி நான் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுவேன்? இதை நான் எதனால அறிவேன்? Glory to God. அதற்கு அவர் சொல்ற பதில் கீழே இருக்கு. அவன் வந்து ஆண்டவருக்கு என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் பலி இடுகிறதை நீங்க பார்க்க முடியும். இப்ப பலி இட்டு கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அவனுடைய எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார். உன் எதிர்காலம் எப்படி இருக்கும், உன் எதிர்காலத்தில் இதெல்லாம் நடக்கும் என்று பேசுகிறார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தபடியே புத்திர சுவிகாரத்தை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பதற்கு, அவனுடைய சந்ததியிலிருந்து பல 1000 மடங்கு சந்ததி உருவாவதற்கு இவன் உண்மையா இருப்பானான்னு ஆண்டவர் அவனை டெஸ்ட் பண்றார். Glory to God. முதல்ல சொல்றான், ஐ ஹவ் நோ சீட் டு கிவ். உமக்கு கொடுப்பதற்கு என்கிட்ட விதையை சுதந்திரமே இல்லை. சுதந்திரம் இருந்தால் தானே ஆசீர்வதிக்க முடியும். இல்லாதவைகளை உருவாக்குகிறவர் தாங்க நம்முடைய கர்த்தர். குழந்தைய கொடுத்தார், கற்பம் செத்து போயிருந்தது, அது எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். இப்ப ஆண்டவர் அவனை சோதிக்கிறாரு. உன் ஏக சுதனை, உன் பிள்ளைய நீ என்ன செய், எனக்கு பலி கொடு அப்படிங்கிறாரு. அவன் பலி கொடுத்தானாங்க? பலி கொடுத்தானா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை நம்பினார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை கொண்டு ஒரு பெரிய ராஜ்யத்தை, ஒரு பெரிய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னொரு உதாரணத்தை காட்டுறோம் பாருங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல நம்ம ஆளு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறான். அவன் தேவனை துதித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறதை நீங்க பார்க்க முடியும். அங்க பார்க்கும்போது சகரியா என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன் தேவ சன்னதியில அவன் பிரவேசித்து அவன் தூபம் காட்டி கொண்டு இருக்கும் பொழுது தேவதூதன் அங்கே பேசுகிறதை பார்க்க முடியும். தேவதூதன் சொல்லுகிறான், சகரியாவே நீ பயப்படாத, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன்னுடைய மனைவியாகிய எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. குழந்தையும் பெறுவான். 2வது அவனுக்கு என்ன பெயர் வைக்கணும்னு தேவதூதன் என்ன செய்துட்டு போறான், சொல்லிட்டு போறான். Glory to God. இவனுக்கு இதை நம்ப முடியல. 18வது வசனத்துல சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனா இருக்கிறேன், என் பொண்டாட்டி கிழவியா இருக்கிறா, எப்படி குழந்தை பிறக்கும்? இது சாத்தியமா? இதை நான் எப்படி நம்புவது? Glory to God. இப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வார்த்தையை சொல்ல சொல்லி நான் தேவ சன்னதியிலிருந்து நான் வந்திருக்கிறேன். அவர் சொல்ல சொன்னாரு, நான் என்ன செய்துட்டேன், சொல்லிட்டேன். கொஞ்சம் நல்ல கவனிங்க. இதை நான் எதனால் அறிவேன்? அவன் மறுபடியும்
Glory to God. ஒரு காரியத்தை நீங்கள் தேவனிடத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்பது எங்கோ இருக்கிறது அல்ல, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கிறது. உங்களிடத்தில் இருக்கிறது என்றால் உங்க வீட்டுக்குள்ள அல்ல, உங்களுக்குள் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதை தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் பிரதிநிச்சயமா என்ன செய்யாது, வராது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. தேவ ராஜ்யம் எங்க இருக்கு சொல்லுங்க, உங்களுக்குள் இருக்கிறது. உங்களுக்குள்ள இன்னொரு வசனத்தை வாசிங்க, அப்ப புரியும் பாருங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்க. Glory to God. 4:26. தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, கொஞ்சம் நல்லா கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குன்னு சொன்னேன், உங்களுக்குள்ள இருக்கு. இங்க வேதம் சொல்லுது தேவனுடைய ராஜ்யம் எப்படின்னா அது எப்படி செயல்படும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவுல அவன் என்ன செய்யறான், தூங்குறான். பகல்ல விதைச்சிட்டு இரவுல என்ன செய்யறான், தூங்குறான். ஆனா பகலில் விழித்திருக்க அவன் தெரியாத விதமாய் அந்த விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமே. இவ்வளவுதானா சத்தம்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விதைக்கிற தேவ ராஜ்யத்துல நீ விதைக்கிற விதை அது எப்போ பலன் கொடுக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அதற்காக பிரயாசப்படல. ஆனா glory to God, அது என்ன செய்கிறது, அது விளைந்து அது பயிரை கொடுக்கக்கூடியதாயிருக்கிறது. தன்னுடைய தானியத்தினுடைய பலனை கொடுக்கக்கூடியதாயிருக்கிறது. நான் இப்படி சொல்லுவேன், தேவனுடைய ராஜ்யம் என்பது அதை தான் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. விதைப்பும் அறுப்பும் தேவனுடைய வருகை பரியந்தமும் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாயிருக்கிறது. தேவ ராஜ்யத்தில் விதைங்க, தேவ ராஜ்யத்தில் ஊழியம் செய்யுங்க. ஊழியத்திற்கென்று நீங்க கொடுங்க. நீங்க கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்களாக இருந்தாங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார், அநேகத்தில் உங்களை அதிகாரியாய் மாற்றுவார். நமக்குள்ள மைண்ட் செட் என்னன்னா, அநேகம் வரட்டும் பாஸ்டர், நான் கொஞ்சம் கொடுக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இருக்கிற இருதுல கொஞ்சம் கொடு, இருக்கிறதுல நீ உண்மையாயிரு. நீ விதைக்கிற விதை, நான் இப்படி சொல்லுவேன், அது 30, 60, 100 மேனியாய் அது பலன் கொடுக்குங்க. தேவனுடைய ஊழியத்தில் நீங்க விதைங்க, தேவ ராஜ்யத்தில் விதைங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது உங்களை பெருக செய்யும். உங்களுடைய மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய், அவனுக்கு தெரியாத விதமாய் அது என்ன கொடுக்கும், பலனை கொடுக்கும். உனக்கு தெரியாது என்னைக்கு ஆண்டவர் நீ விதைக்கிற விதையினுடைய பலனை கொடுக்கிறாரு தெரியாது. நீ விதைச்சிருக்கிற அவ்வளவுதான். ஆனா விதைக்கிற விதை என்ன கொடுக்கும் தெரியுமா, பலனை கொடுக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ ராஜ்யம் யார் கையில் இருக்கு, உங்க கையில் இருக்கு. தேவ ராஜ்யத்தில் நீங்க விதைக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதை அறுவடை செய்வீர்கள். நான் இப்படி சொல்றேன், முடிக்கிறேன்னு. இன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு இல்லை, நாளைக்கு நம்ம கையில இல்லாம போகிறது இல்லை.
இன்னைக்கு இருக்கிறத நினைச்சு நீ கவலைப்படாத, நாளைக்கு வரப்போகிறத குறித்து நீ சந்தோஷப்படு. இந்த குறைவு உனக்கு ஒரு பெரிய நிறைவை கொண்டு வரும். நீங்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பேசுகிறதுனால தான் உன் சூழ்நிலைகளை உங்களால் மாற்றி அமைக்க முடியவில்லை. நான் தாழ்மையாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்திற்காக தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. இந்த ஆசீர்வாதத்திற்காக தான் நம்ம சர்ச்சைக்கு வரோம். இந்த ஆசீர்வாதத்திற்காக தான் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம், இவ்வளவு பாடுபடுகிறோம். கொஞ்சத்தில் உண்மையாயிருங்க, கொஞ்சத்தில் உண்மையாயிருங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிசாசு உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறான், உங்கள் ஆசீர்வாதத்தை அவன் தடுத்து கொண்டு இருக்கிறான், உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவன் ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். ஒரு நாளும் ஏமாந்து போகாதங்க. இது ஆழமான இருதயத்தில் வைங்க, டெபாசிட் பண்ணுங்க. நல்ல வசனங்க நான் சொல்கிறேன் கேட்டீங்கன்னா, இதுதாங்க ரா மெட்டீரியல், இதுதாங்க ரா மெட்டீரியல். இந்த வேத வசனத்தை உங்களுக்குள்ள பொக்கிஷமாக வைத்து இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் என்னோடு பேசினார்ல, என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல, ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒன்றும் சொல்லலை, நீ இந்த தேசத்தை விட்டு நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு அதே வார்த்தையை தாங்க சொன்னார். அந்த வார்த்தையை நம்பி தாங்க போனான், அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நம்பி இருந்தது எதை தெரியுமா? வார்த்தையை. இந்த வார்த்தையை தான் நான் சொல்கிறேன், உங்கள் இருதயத்தில் ஆழத்தில் வைங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் அநேகரை என்னை ஆசீர்வதிப்பதற்காக என்னை வைத்திருக்கிறார். இந்த மைண்ட் செட்டில் இருங்க, கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமோட நடத்துவா, முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நடத்துவா, சகலமோ நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவா, சகலமோ நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவா, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் எல்லுள்ளம் பலமாக தோனிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் படைக்கிறே, தேவ சத்தம் எல்லுள்ளம் பலமாக தோனிக்குதே, சகலமோ நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவா, சகலமோ சாட்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவா. ஆமாண்டவரே, அந்த தேவ சித்தம் எனக்குள் நிறைவேறும்படியாக இந்த கேட்ட வசனத்தை ஒப்பு கொடுத்த ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இவ்வளவு நேரமாக முடிய வசன முகாந்திர எங்களோடு பேசினீர்கள். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் இருந்து ஆண்டவரே, இன்றிலிருந்து ஏதாயிலும் நாங்கள் ஒரு பங்கை ஆண்டவரை இல்லாதவர்களுக்கு நாங்கள் செய்வதற்கு எங்கள் மனதார உடைய சமூகத்துக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அதற்கு எங்களை ஆசீர்வாத பிள்ளைகளாய் மாற்றும், அதற்கு எங்களை பங்குள்ள பிள்ளைகளாய் மாற்றும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே,
ஆண்டவரே, வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் பிள்ளைகளோடு சூழ்ந்து இருக்கும்படியாக தொடர்ந்து உம்முடைய கிருபை, நன்மையும் கிருபையும் எங்களோடு தொடர்ந்து இருக்கும்படியாக உம்முடைய கருத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் அருமை நல்ல பிதாவே, ஆமென்.